திருச்சிற்றம்பலம், திருவல்லிக்கேணி, ஜேகே. என்னதான் நம்ம அரசியலை தெரியாமல் இப்போ கற்றுக்கிட்டாலும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அரசியலும் இன்னொன்றுமே இருக்குது. இவ்வளோ காலமாக இவங்களுக்கு இவ்வளோ இடஒதுக்கீடு இவ்வளோ இடஒதுக்கீடுன்ட்டு பல தரப்பு மக்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. கொடுக்கறது தப்பு சொல்ல, அவங்களுக்கு இப்போ கொடுக்கறதோட 10-20 கூட கொடுக்கட்டும், தப்பு இல்லை. அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கட்டும். ஒரு காலத்தில் அவங்க எவ்வளோ பின்தங்கி இருந்தாங்க, இன்றைக்கி அவங்க எவ்வளோ மேல்மட்டத்தில் இருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு காலத்தில் மேலே இருந்தவங்க இப்போ எவ்வளோ கீழே இருக்காங்கன்றதும் தெரியும். அதனால் நமக்கு இந்த ஜாதி மதம் மொழின்னெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு இப்போ கொடுக்கறதோட 20 கூட ஏற்றி கொடுக்கட்டும். நமக்கு என்ன ஒரு ஐடியா தோணுன்னா, நம்ம பழகுற அரசியலில் இனி வரப்போகிற காலங்களில் நம்ம எல்லாருக்குமே பேங்க்கு, ஆதார் எல்லாமே இணைஞ்சு கிடக்குது. எல்லாத்தோட ஒரு அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் வருது என்ன என்ற விஷயம் எல்லாமே தெரியுது. அது மேல் தரப்பில் தெரியுதான்றதுலாம் நமக்கு தெரியாது. நடுத்தரமாக இருக்கிற நம்மளோட விஷயம் எல்லாமே தான் லிங்க் ஆகி தான் கிடக்குது. அதன் அடிப்படையில் கணக்கெடுத்து வருமானத்தை பேஸ் பண்ணி இவ்வளோ பேருக்கு இவ்வளோ இடஒதுக்கீடுன்னு கொடுக்கலாம். லோவாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அதுக்கு அதிகமான சலுகை, அதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு கொஞ்சம், அதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு கொஞ்சம்ன்ட்டு எல்லா தரப்புக்கும் எல்லாமே போய் சேரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டுமே அனுபவிக்கிற மாதிரி இருக்குது, கீழே இருந்தவங்க மேலே இருக்கிற மாதிரி இருக்குது, மேலே இருக்கிறவங்க கீழே இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எல்லாமும் சமமாக கிடைக்கணும்னா இந்த மாதிரி அரசியலை நம்ம பழகணும். இவங்க என்னதான் இருந்தாலும் ஜாதி வரி கணக்கு எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா தெரியும். அவங்க எடுத்தாலும் எடுக்கலனாலும் எந்த ஜாதி எவ்வளோன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது நமக்கு ஜாதி வேண்டாம், எல்லாமே மனிதம் தான். மதம் வேறு இருந்தாலும் மனிதம் ஒன்று தான். அதனால் அது எந்த மதத்தை வேணால் பின்பற்றட்டும். எல்லாமே ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் பின்பற்றின்னு இருக்காங்க. அவங்க அதை பண்ணிகிட்டே இருக்காங்க. எந்த தப்பும் யாரையும் பிரிவினை பார்க்க வேண்டாம். வருமான அடிப்படையில் எல்லாத்தையும் மாற்றி கொடுத்தா எல்லாருக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த கணக்கு எடுக்கிறீங்களோ எடுக்கலையோ இதை ஃபாலோ பண்ணால் எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கும், சிறப்பாக வாழலாம். ஊழல், லஞ்சம் இதெல்லாம் குறைக்கப்படலாம், இதுவாகும். எல்லாத்துக்கும் வருமான சான்றிதழ் கேட்குறீங்க. இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனுக்கு இந்த மாதிரி வருமான சான்றிதழ் கொடுத்து அவங்க வருமான சான்று கொடுக்குறாங்களோ இல்லையோ எல்லா லிங்க்குமே தான் லிங்க் ஆகியிருக்க. ஈஸியாக எல்லாத்தையும் எடுத்து சிறப்பாக பண்ணி கொடுக்கலாம். நன்றி.